ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய திமிகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னிச்ச திமிகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். இப்பொழுது இந்த பராபவ வருஷத்திலே தொடர்ந்து 3 மாத காலமாக நவகிரக தேவதைகள், ஏன் ஒரேனஸ், புளூட்டோன், நெப்டியூன் உட்பட ராகுக்கும் கேதுக்கும் இடையிலே காலசர்ப தோஷமாக இருக்கிறது. சந்திரன் மட்டும் அப்பொழுது 2.25 நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் வீதம் மாறிக்கொண்டே வருகின்றார். மீண்டும் இந்த சந்திர பகவான் இன்று உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிந்து ரேவதி இப்படியே வரும்பொழுது மக நட்சத்திரம் வரும் வரை இந்த சந்திரனும் காலசர்ப தோஷத்தில் மாட்டிக்கொண்டால் எந்த கிரக நிலைக்கும் ஒரு விடுதலை கிடைக்காது. ராவணனுடைய அரியணையிலே படிகளாக கிடைந்த நவகிரக தேவதைகள் மிக மிக வேதனை உற்றார்கள். எப்படி வெளியில் வருவது, நம்மை போட்டு படியாக கவுத்து போட்டு நம்ம மேலே ஏறுகின்றானே என்று நவகிரக தேவதைகள் வருத்தமுற்றது. ஆனால் எல்லாவற்றிற்கும் ஈசனான இறைவனான ஏன் முருகனும் துர்க்கையும் உதவி செய்துதான் அங்காரகன் தனது லோகத்திற்கு சென்று வரும்பொழுது அங்கே துர்க்கை அம்மன் காட்சி தந்து உனக்கு நான் உதவி செய்வேன் என்று அப்படி வந்ததுதான் ராவணனுடைய அழிவுக்கு ஆரம்பம். இப்படி பலரை ஏமாற்றி வஞ்சகம் செய்து தான் பெரிய பதவியிலே இருந்து நம்பிக்கை துரோகம் செய்து பல ஏழைகளை, பல நியாயமானவர்களை, ஏன் ஆலய சொத்துக்களை எல்லாம் சூறையாடி பொது சொத்துக்கள், கோவில் சொத்துக்கள், அரசாங்கத்தினுடைய இடங்கள், மண் மனைகள், இப்படி விளைநிலைகள், எத்தனையோ காடுகள், மரங்கள், லட்சக்கணக்கான மரங்களை வெட்டி வீழ்த்தி அதனால் சுகம் கண்டவர்களுக்கு சோதனையான நாள். இப்படி பலரையெல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே நம்பிக்கை துரோகம் செய்து குரு துரோகம் செய்து கூட ஒரு தனது குடும்பத்திற்கே கூட பிறந்தவர்களை ஏமாற்றி கொடுக்க வேண்டியவற்றையெல்லாம் தானே ஒருவராக அனுபவித்து கொண்டு வாழ்கின்றவர்களாம் மனம் திருந்தி வாழ்கின்ற ஒரு நல்ல நாள் வருகின்ற 15/5/2026 வெள்ளிக்கிழமை துவாதசி கூடிய விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம். எப்பேற்பட்ட பித்ரு சாபங்கள், பித்ரு தோஷங்கள், இப்படி பித்ருக்களுடைய தர்ப்பணங்கள், சிரார்த்தங்கள், திவசங்கள், படையல்கள் செய்யாதவர்களுக்கும் அன்று தர்ப்பணம் அளிப்பதால், திதி கொடுப்பதால் பல பெருமாள் ஆலயங்கள் எந்த ஊராக கிராமமாக இருந்தாலும் சரி, நல்ல உயர்நிலை நகரமாக இருந்தாலும் சரி, எத்தனையோ ஆலயங்கள் நாம் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். பாடல்பட்ட 108 திவ்ய கஷேத்திரம் உள்பட குறிப்பிடப்படாத எத்தனையோ ஆலயங்கள். விஷ்ணுபதி என்ன அப்படின்னு இப்பொழுதெல்லாம் உலகத்திற்கு பல ஜோதிடர்கள் எடுத்து சொல்வதை நாம் நன்றாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இப்படி சில ஜோதிடர்கள் என்னவோ சொல்லுவதில்லை. காரணம், அது ஈகோ தான் என்று சொல்ல வேண்டும். நாம் ஏன் சொல்ல வேண்டும்? நமது வழியே தனி, அது தவறு. ஏனென்றால் தானே பல ஜோதிடர்கள் பல பெருமாள் ஆலயத்திற்கு வந்து வழிபடுகின்றார்கள் என்று எங்களுக்கு சொல்வதை நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அப்படி செல்லும் பொழுது உங்களை தேடி வருகின்ற உங்களது கஸ்டமர், உங்களை நம்பி வருகின்ற பாமரர்களுக்கும் ஏன் நீங்கள் அதை சொன்னால் உங்களுக்கும் பெரும் புண்ணியம் வந்து சேருமே. ஜோதிடம் சொல்ல சொல்ல நீங்கள் பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக சேர்த்து வைத்த புண்ணியம் கரையும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி மகான்கள், இப்பொழுது உதாரணமாக காஞ்சி மகாபெரிவா இருந்தார். அவருக்கு தெரியாத வேதம், ஜோதிடம், சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், காலஞான கிரமம், சகலவிதமான காரியத்தையும் கண் இமைக்கும் நேரத்திலே சொல்லிவிடுவார். சொன்னாரா? நன்னா இருப்ப, க்ஷமமாக இருப்ப, பரிபூர்ணமாக இருப்ப, ஆனால் உன் எண்ணம் போல் இருப்பாய். அதை மனதுக்குள் வைத்திருப்பார், சொல்ல மாட்டார். ஏனென்றால் எல்லோருக்கும் அவர் ஒரு தாய் பிள்ளை என்று நினைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட மகா பரமாத்மா வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியிலே அவர்களெல்லாம் தான் இந்த உடலை மட்டும் மாற்றிக்கொள்வார்கள். இந்த அவர்களுடைய புனித ஆன்மாவானது, நன்றாக கேளுங்கள், புனித ஆன்மாவானது இந்த பூ உலகிலே எங்கெல்லாம் அவர்களை எத்தனையோ மகான்கள், சேஷாத்ரி சுவாமிகள், பகவான் ரமண மகரிஷி, யோகிராம் சுரத்குமார், இப்படி பாம்பன் சுவாமிகள், படேசா மகான், ராமலிங்க வள்ளலார், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பல லட்சம் கோடி சித்தர்கள் இருக்கின்றார்கள். 18 18 என்பதை விட்டு விடுங்கள்.
18 லட்சம் கோடி சித்தர்களை பற்றி நமது வாத்தியார் சொல்லி கொண்டிருக்கின்றார். கரப்பாத்திர சித்தர், இப்படி மண் சுமந்தான் சித்தர், தம்பிக்கலையான் சித்தர், நோய்களை நிவர்த்தி செய்யும் தம்பிக்கலையான் சித்தர், லிங்கம் தாங்கி சித்தர், எப்பேற்பட்ட நோய்களுக்கும் லிங்கம் தாங்கி சித்தர், ஸ்ரீவல்லிபுத்தூர் வைத்தியநாத சுவாமி ஆலயத்தில் பல, இன்னும் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் ஆலயத்தெல்லாம் இப்படி இருக்கின்றார். இப்படி பல கோடி சித்தர்கள் மகான்களை பற்றி சொல்வதற்கு அவரை போல் அவருடன் இருந்த ஒருவரால் தான் சொல்ல முடியும். சொல்லுவார்களே, பாம்பின் கால் பாம்பறியும். ஆகையினால் பெண்கள், ஆண்கள், மாணவர்கள் இப்பொழுது தேர்வு எழுதி அடுத்த ஒரு உயர்நிலைக்கு செல்ல வேண்டும் என்று எத்தனையோ நியாயமான குடும்பங்கள், பண வசதி இல்லை ஆனால் திறமை இருக்கிறது, எப்படி நாம் ஜெயிப்போம், எப்படி முன்னுக்கு வர முடியும், பணம் இல்லை என்றால் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் கவலையே கொள்ள வேண்டாம். 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அங்கங்கே உள்ள ஆலயங்களிலே எல்லோரும் சென்னை வாழ் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சென்னையிலே மயிலாப்பூரிலே கேசவ பெருமாள், வேதாந்த மகாதேசியர் சீனிவாச பெருமாள், மாதவ பெருமாள், இந்த சவுகார்பேட்டை கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய பிரம்மாண்டமான சீனிவாச பெருமாள், வெங்கடாஜலம் திருவல்லிக்கேணியில் பாண்டுரங்க பெருமாள், திருவல்லிக்கேணியிலே ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள், யோக நரசிம்மர், இப்படி ஒரே இடத்திலே 4-5 விதமான இருந்த கோலம், இந்த கோலம், நடந்த கோலம், நித்திய கருட சேவையாக 5 விதமான தரிசனங்களை காணும் திருவல்லிக்கேணி கைரவிணி புஷ்கரணி, வீரராக பெருமாள், ஹிருதபாபநாசினி, இப்படி தீர்த்த குலங்களுடன் சேர்த்து வலம் வருவது. ஆலயத்தை வலம் வர முடியவில்லை, கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சாமந்தி பூ, வாடிய எந்த பூவையும் தயவு செய்து பலிபீடத்தில் சேர்க்காதீர்கள், கொடிமரத்தில் சேர்க்காதீர்கள். நல்ல புதிய ரோஜா பூக்கள், மனமுள்ள பூக்கள், ஏன் மல்லிகை மொட்டுகள், மல்லிகை பூக்கள், இப்படியெல்லாம் நீங்கள் நினைத்தால் செய்ய முடியும். அவைகளெல்லாம் எண்ணிக்கைக்காக பலிபீடத்தில் சேர்ப்பது என்பது கிடையாது. ஒரு எண்ணிக்கை கணக்கு வர வேண்டும் என்பது. அப்படி பூ சரியாக இல்லை என்றால் முழு மஞ்சளை எண்ணி அந்த இடத்தில் சேர்த்து விட்டு முழுமையாக பிறகு அந்த மஞ்சளை எல்லாம் எடுத்து நன்றாக உரலில் இட்டு இடித்து அதை அம்மியில் வைத்து அரைத்து மஞ்சள் காப்பிட்டு இந்த அக்னி நட்சத்திரத்தில் நீங்கள் செய்யும் பொழுது ஒரு பெரிய நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள், மங்களகரமான காரியங்கள்லாம் நடக்கும். குறிப்பாக 30 வயதை தாண்டி 40 வயதும் நெருங்கி விட்டதையா, நாங்கள் கோடீஸ்வரர் பணக்காரர், ஆனால் திருமணம் நடக்கவில்லை, ஆண் பெண் பலருக்கும் இப்படி இயங்கிக் கொண்டு தவித்து கொண்டிருக்கிறவர்களெல்லாம் பித்திருக்களுக்கு செய்யவே இல்லை என்று தான் நாங்கள் சொல்ல முடியும். எங்களுடைய குடும்பத்திலே வழக்கத்திலே அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இல்லையே என்று சொல்வீர்கள். இது நீங்கள் புரிந்து கொள்ளாதது, அறியாதது. காரணம், நமக்கு ஆசை என்பது என்ன, தேவை என்பது என்ன, இது பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய, மூதாதையருக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளிலே ரொம்ப ரொம்ப முக்கியம். எள்ளும் நீரும் கலந்த தண்ணீரை இறைப்பதால் அஸ்வமேத யாகம் பண்ணால் என்ன பலனோ அது கிடைக்கும். இனிமேல் மாற்று சக்தியில் உலகத்தில் நிலவி வரும் எல்லா இடங்களுக்கும் வெளியூர், வெளிநாடு, வெளிப்பயணங்களை நீங்கள் இந்த கால சர்ப்பதோஷம் முடியும் வரையும் சரி, இந்த கிரகங்கள் மீனராசியிலே சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார், கும்பராசியிலே ராகு பகவான் இருக்கின்றார், இப்படி குரு பெயர்ச்சியும் சேர்ந்து வருகின்றது. பலருக்கு சந்திராஷ்டமம் போல அஷ்டமத்தில் குரு வரும். இப்பொழுதெல்லாம் தனுர் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, அதாவது 4ல் சனி, சுகஸ்தானம், வீடு, வாசல், கல்வி, தாயார் ஸ்தானத்தில் சனி, வீட்டில் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும், அம்மாவுக்கும் பொண்ணுக்கும், பொண்ணுக்கும் அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தகராறு வராத இடமே இல்லை, சண்டை சச்சரவு. இது நீதிமன்றம் வரை சென்று பல வழக்குகள் பல வருடங்களாக நிலுவையில் நின்று அவதைப்படுகின்றார்கள். அவர்கள் அதிலிருந்து நியாயமாக விடுதலை பெறுவதற்கும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், குதூகலம் நடக்கும். இதுக்கு மந்திரம், எந்திரம், தந்திரம், பரிகாரம் எதுவுமே வேண்டாம். 64 தலைமுறையில் நாம் இதான் தவறுகள், பாபங்கள் செய்திருந்தால் நிவர்த்தி செய்கின்ற நல்ல நாள். இப்படி செஞ்சிக்கு பக்கத்தில் ரங்கநாதபுரம் மிக மிக சக்தி வாய்ந்த கோயில், அங்கெல்லாம் விஷ்ணுபதி புண்ணியகாலம் கொண்டாடினோம். திருவண்ணாமலையிலே அண்ணாமலையாருக்கு பின்புறத்திலே, உள்ளே கருவறைக்கு பின்புறத்திலே உள்ள வேணுகோபால பெருமாள், பூதநாராயண பெருமாள், அப்படி திருவண்ணாமலையிலே விஷ்ணுபதி கொண்டாடுவது பல லட்சம் விஷ்ணுபதி புண்ணியகாலம் கொண்டாடிய பலன். இப்படி ஒரு காலத்திலே 32 அறங்கள் சிறந்து ஓங்கிய கண்டிரமாணிக்கம் கோதண்டராமர், பெருந்தேவி பிராட்டியார், வரராஜ பெருமாள், முடிகொண்டான் கோதண்டராமர்,
வரதராஜ பெருமாள். இப்படி நாம் அதாவது அன்பில் நத்தத்துக்கு பக்கத்தில் ஆதிமூல பெருமாள், மணல் மேல் குடி, கோட்டைப்பட்டணம், அம்மாச்சத்திரம், அம்மணி சத்திரம், ராஜா மடம், இப்படி அப்ப உள்ளே ராமநாதர் ஆலயத்திலே ராமேஸ்வரத்திலே 3 பெருமாள் கோவில் இருக்கின்றது. அதை தவிர தனுஷ்கோடி செல்லும் வழியிலே கோதண்டராம சுவாமி ஆலயம் இருக்கிறது. திருப்புலானி ஆதி ஜெகநாத பெருமாள், இப்படி வடுவூர் கோதண்டராமர் சுவாமி, மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ஆலயம், இப்படி ஒவ்வொரு இடத்திலும் பெருமாள் கோயில். ஏன் நாகப்பட்டினத்தில் சவுந்தரராஜ பெருமாள், திருவாரூர் புலிவளத்தில் உள்ள சீனிவாச பெருமாள். நாமெல்லாம் சொல்லுவோம் திருப்பதிக்கு செல்லவில்லை என்றாலும் இங்கே பிரார்த்தனை செலுத்திக் கொள்ளலாம். அப்படி உப்பிலியப்பன் கோவில், திருநாகேஸ்வரத்திலே உள்ள, கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி, சக்கரபாணி, கோதண்டராம சுவாமி, இன்னும் பல ஆலயங்கள். காஞ்சிபுரத்திலே எண்ண முடியாத பெருமாள் ஆலயங்கள். வீரராக பெருமாள் கோயிலில் மிக மிக சக்தி. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களெல்லாம் காஞ்சிபுரத்தில் உள்ள பாண்டவ தூத பெருமாள் மற்றும் ராஜாமடம் அருகிலே உள்ள ஊமத்த நாடு, இப்படி மெலட்டூர் வரதராஜ பெருமாள், புதுச்சத்திரம் வேணுகோபால பெருமாள், இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். வெள்ளூர் ஐஸ்வர்யலட்சுமி, சுகஜீவன சுந்தரராஜ பெருமாள், திருத்தலையூர் வெள்ளூரில் சுந்தரராஜ பெருமாள் ஐஸ்வர்யலட்சுமிக்கு என்ன, அதாவது மிக மிக சக்தி வாய்ந்த லட்சுமி கடாட்சம் எல்லோருக்கும் வேண்டும். அதனால்தான் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் இந்திரலோகத்திலிருந்து பல கோடி தேவாதி தேவர்கள்லாம் வந்து வழிபடுகின்றார்கள். பல சிவாலயங்களிலே பெருமாள் கோவில் இருக்கின்றது. நிலாத்துண்ட பெருமாள் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருக்கார். இப்படி வீரமாங்குடியில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் வரதராஜ பெருமாள் இருக்கார். திருநெடுங்களத்துக்குள்ள ஒரு பெருமாள் இருக்குது. இப்படி பெருமாள் கோவில் உள்ள இடங்கள்லாம் பல முறை நாம் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகின்றோம். திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள், அதே போல பல இடங்களிலே சீனிவாச பெருமாள், எங்கெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா, பண்டரிபுரம் பாண்டுரங்கன், எத்தனையோ இடத்துல பண்டரிபுரம் விட்டல் தாஸ் என்று சொல்லுமே, கோவிந்தபுரத்தில் அற்புதமான இது மாயவரம், ஆடுதுறை அருகிலே கோவிந்தபுரம், இப்படி பல இடங்களிலே பெருமாள் அங்கே வந்து உங்களுக்காக அவர்களுடைய சேனையுடன் படைகளுடன் காத்து கொண்டிருப்பார். யார் ஒருவர் அங்கே வருகின்றார்களோ அவர்களுக்கு முக்தி மோட்சம் எல்லாமே கிடைக்கும். இப்பயே இன்னும் வாழ வேண்டியது இருக்கேயான், நீங்கள் இப்பொழுது கிடையாது. கையில் காசு பணம், நல்ல உடலிலே ஆரோக்கியம், இளம் வயது எல்லாம் இருக்கும் பொழுது நாம் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். வயது ஏற ஏற ஒவ்வொருவரும் நம்மை நீங்கள் பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவராக பிரிந்து செல்வார்கள். தனிமை வந்து வாட்டும் பொழுது நரக வேதனையே பரவாயில்லை என்று எத்தனையோ குடும்பங்கள் வேதனை உற்று வருகின்றார்கள். இப்படி நீங்கள் எத்தனையோ ஆலயங்களுக்கு செல்ல முடியாமல் வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு முடி இறக்குகிறேன், முட்டை அடிக்கிறேன், இதையெல்லாம் செய்கின்றேன், அங்க பிரதர்ஷனம் செய்கின்றேன், இப்படியெல்லாம் சொல்லி செய்ய முடியாமல் இருந்தால் கூட பாருங்க, உறையூர் நாச்சியார் கோயில் பெருமாள் மிக மிக சக்தி வாய்ந்த பெருமாள், சொல்லவே முடியாது. வெக்காளியம்மன் கோயிலுக்கு அருகிலே இருக்கிறது. இப்படி எத்தனையோ காட்டு அழகிய சிங்கர் பெருமாள், ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள், இப்படி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் 5 விதமான இன்னும் இருந்தான் இடந்தான் கிடந்தான், இப்படி பார்த்தசாரதி உங்களுக்கு நீதியை கொடுப்பான். அப்படிப்பட்ட எத்தனையோ பெருமாள் ஆலயங்களிலே விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்தை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான தர்மத்துடன் பண்ணுங்கள். உங்களுடைய பிரார்த்தனையை கொண்டு போய் பலிபீடத்தில் செலுத்தி விட்டால் நடக்காது. வெளியில் நிற்கும் எத்தனையோ தேவதைகள் மனித ரூபத்திலோ விலங்கு ரூபமாக ஆடுகளாகவோ பசுக்களாகவோ ஏழைகளாகவோ இருப்பார்கள், மகான்களாக கூட இருப்பார்கள். நீங்கள் தான தர்மத்தை, அன்னதானம், நல்ல குளிர்ச்சியாக நல்ல கரும்பு சாறு, நல்ல ஜூஸு, நீர்மோறு இவையெல்லாம் வாங்கி போரும் என்ற அளவுக்கு பல பேர் சேர்ந்து ஒன்றாக செய்யுங்கள். நீங்கள் தனியாக செய்துவிட்டு எங்களுக்கு இவ்வளோ செலவாயிட்டே, ஆனால் ஆசை மட்டும் மலை போல் இருக்கிறது, ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுனாக்க அடேங்கப்பா என்று சொல்கிறார்கள். ஆவுடையார் கோயில் அருகிலே தங்க சுரங்கம் வர இருக்கின்றது. பொன்பேத்தி ஸ்வர்ண சுந்தரராஜ பெருமாள், சொர்ண ஸ்ரீதேவி, சொர்ண பூதேவி, ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர், சிவகாசி அருகிலே திருத்தங்கள், மிக மிக மலைக்கோவில். வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட கவலை இருந்தாலும் திருத்தங்கள் ஏற்பட்டு அப்படியே கடற்கரை வழிச்சாலையிலே மல்லிப்பட்டினம், அம்மாச்சத்திரம், அம்மணிச்சத்திரம், கோட்டப்பட்டினம், முத்துக்குடா சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி பெருமாள் ஆலயங்கள் பல கோடி இருக்கின்றது. உதாரணத்துக்காக மீண்டும் நினைவுறுத்துகிறோம். இதை
ஜோதிடர்கள், அதுவும் ஒரு அம்மா சொன்னாங்க, பேரை மறந்து விட்டோம், மிக மிக எளிமையாக அற்புதமாக சொல்லி வருகிறார்கள். இப்படி நொந்து காஞ்சி போன புஷ்பங்களை விட மலர்ந்த ரோஜா முட்டுக்களை வையுங்கள், நல்ல புஷ்பங்களை வையுங்கள். இல்லை என்றால் எண்ணிக்கைக்காக இப்பொழுதே மஞ்சள், முழு மஞ்சளை வாங்கி கொண்டு போய் அங்கே வையுங்கள். அது நாளைக்கு அந்த கோவிலுக்கே உபயோகமாகும். இதை எடுத்து கொண்டு போய் குப்பையில் கொட்டுகின்றார்கள், அதை நீங்களே பார்த்திருப்பீர்கள். ஆனால் வெளியில் வந்து பல பேரோடு சேர்ந்து பெருமாளுக்கு என்ன பிடிக்கும்? நல்ல புளியோதரை, அருமையான கமகமென்று சர்க்கரை பொங்கல், தத்தியந்தம், பகாலாபாத், இப்படி திண்டு தோசை, அமிர்தமயமான பானகம், நீர்மோர், இவையெல்லாம் வாரி வழங்குங்கள். இப்படி ஜமீன் பல்லாவரத்திலே 2வது விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அருகிலுள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலும் அப்படி பல்லாவரம், குரோம்பேட்டை, எங்கெங்கெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எதை விடுவது, எதை சொல்லுவது? முக்கியமான அப்பகுடத்தான், எவ்வளவு பெரிய கை கால் வீக்கம், கிட்னி சரியில்லை, இப்படி இருக்கிறவெல்லாம் அப்பகுடத்தான் கோவிலடி, அப்பகுடத்தான் பெருமாள். அதே மாதிரி உங்களுக்கு திருக்கர்கார் ஊர் அருகே சோத்தமங்கலம் ரங்கநாத பெருமாள் புத்திர தோஷத்தை நீக்கி நல்ல குழந்தை பாக்கியத்தை தருகின்ற அற்புதமான புத்திரகாமேஷ்டி தீர்த்தம். இப்படி சத்புத்திர சந்தான யோகம் கிடைக்கிற எத்தனையோ இடங்களிலே புத்திரகாமேஷ்டி தீர்த்தம் உள்ளது. சென்னையிலே மாதவ பெருமாள் கோயில், அங்கே பார்த்தீங்கன்னாக்க சோத்தமங்கலம் ரங்கநாத பெருமாள் கோயில். இப்படி அதே மாதிரி திருவாடுதுறையில் இருக்கின்றது. இப்படி நீங்கள் அங்கேயே போய் கோவிந்தபுரத்திலே அருமையான ஒரு பெருமாள் கோயில், சாகேத்த ராமாசலம் மேலரா என்ற பாட்டு வந்த இடம். இப்படி ராமனுக்கே மன்னன் முடிசூடினாரே என்ற பாட்டு வந்த இடம். முடிசூடி பாரத்வாஜ மகரிஷி வைபவம் கொண்டாடிய இடமே முடிகொண்டான். வாழ்க்கையிலே பட்டம் பதவி பெற வேண்டும் என்று இயங்கிக் கொண்டு பலரிடம் ஏமாந்து நிற்கின்ற, அம்போ என்று நிற்கின்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற சக்தி வாய்ந்த பெருமாள் கோயில் கொண்டாடுங்கள். மேலும் உங்களுக்கு சரியான ஒரு குருவை தேர்ந்தெடுங்கள். எங்கேயோ அருள்வாக்கு சொல்கின்றார்கள், எங்கேயோ இதை பார்த்து சொல்கின்றார்கள், அதை நம்பினேன் என்று சொல்லக்கூடாது. ஒருத்தரை விட்டாக்க சகலமும் தெரிஞ்சிருக்கணும். அவர்களுக்கு சகுன சாஸ்திரம், பக்ஷி சாஸ்திரம், பஞ்சபக்ஷி சாஸ்திரம், ஹோரை சாஸ்திரம், சாத்விக, ராஜச, தாம, திதி, லக்ன, தியாஜ்யங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நேத்திரன், ஜீவன், மரண யுகம், அமிர்தாதி யுகங்கள் அத்தனையும் கணித்து நீங்கள் பிறந்த ஜாதகத்தை தொட்டால்தான் ஓரளவுக்கு தொட முடியும். அப்படிப்பட்ட ராஜாக்கள் இருந்த காலம். பிறகு ஒரு இருக்கலாம், ஒரு பிரதம மந்திரி நம்மை நாட்டை ஆளும்போது குறிப்பாக சொல்லக்கூடாது, ஒரு நரசிம்மருடைய பெயரை கொண்டவராக சொல்லுகின்றார்கள். அவர் அற்புதமான ஒரு 4-5 ஜோதிடரை வைத்து தனது பரிபூர்ணமான 5 வருட ஆட்சியை நாட்டில் நடத்தினார் என்று சொல்கிறார். காரணம், அந்த அளவுக்கு தான தர்மம், சொத்துக்கள் சேர்க்கவில்லை, நாட்டை தனியாக நின்று ஆண்டு காட்டினார். அப்படி அதாதி ஜோதிஷம், ஜோதியில் இருந்து வந்ததே ஜோதிஷம். அப்படியே வந்த வழியில் பார்த்தீங்கன்னா அருமையாக அந்த சடையப்ப செருன்னு சொல்லுவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா சீனிவாச பெருமாள் கோயில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சக்தி வாய்ந்த பெருமாள் கோயில், சொல்லிக்கொண்டே போகலாம் சாமி. இப்படி பெருமாள் ஆலயம் இல்லாத இடமே இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், அடே இதை விட்டுட்டேனே, வானமாமலை கண்ட்ரோலில் உள்ள எத்தனையோ இதெல்லாம் இருக்குது. அதேமாதிரி நாதன் கோவில், திருச்சேரை, நாச்சியார் கோவில், திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள் கோவில், திருக்கண்ணபுரம் சௌராஜ பெருமாள் கோவில், சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா இடத்துக்கும் நீங்கள் அங்கங்கே உள்ள உலகள் அங்கேயே சேர்ந்து செய்யுங்கள். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம், இந்த இதுவரை நமக்கு சனி மகாதசை 7.5 ஆண்டு தங்கு சனி, பொங்கு சனி, மங்கு சனி இப்படி நடந்து கொண்டு மாட்டிக்கொண்டிருக்கிறவர்கள், திருமணமே ஆகாமல் தட்டி தட்டி போய்கொண்டிருக்கிறவர்கள், மீண்டும் மீண்டும் காலசர்ப்ப தோஷத்திலே மாட்டிக்கொண்டு இந்த உலகமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எல்லா பொருளும் இருக்கும், ஆனால் நமக்கு கிடைக்காது. ஒரு ஸ்தம்பனம் என்று சொல்வார்கள், எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிடுது சார். இந்த மாதிரி நிலை வர இருக்கின்றது. எதுவும் கண் இருந்து குருடனை போல எல்லாம் இருந்து பழக்கப்பட்டு போய் மிக ஆடம்பரமாக வாழ்ந்த காலங்களில் ஒரு முடக்கம் ஏற்படும். ஆகையினால் எல்லோரும் ஆட்கொள்ளி என்று சொல்வார்கள் சித்தர்களுடைய பரிபாஷையிலே. எதை? தங்கத்தை, தங்கத்தில் மோகத்தை குறைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தங்கமானது தேவையான நேரத்திலே அள்ளி கொடுக்கின்ற பொன்னூர் சிவாலயம், பொன்னூரில் ஒரு தங்க சுரங்கம் வரப்போகிறது. குலசேகரப்பட்டினத்தை பற்றி நமது வாத்தியார் சொன்னார். ஒரு காலத்தில் மயில் ரங்கம் என்கின்ற ஒரு இடம் இருக்கின்றது, அங்கேதான் விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் வரப்போகின்றது என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லிக்கொண்டே வருகின்றோம்.
இப்படி ரங்கநாத பெருமாள், அதாவது மீன் சிருஷ்டி, மீன் பிறந்த இடம் ரங்கநாத பெருமாள், சீதக்கமங்கலம் ரங்கநாத பெருமாள், கீழையூர் ஆதிரங்கம், இப்படி நாகப்பட்டினத்துக்கிட்ட சுற்றி சுற்றி எல்லா பெருமாள் கோயில் இருக்குது. சயன கோலத்தில் இருக்கின்றார். திருநீர்மலை இருந்தான், வந்தான், நடந்தான், கிடந்தான். 4 நிலையிலே உங்களுடைய சொத்துக்கள் நிதானமாக நின்று உங்களுக்கு பலன் தரும் அளவிற்கு முதலிலே ஆரோக்கியம், மனதிடம். எவ்வளவு சம்பாதித்தாலும் பத்தலை, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, வீட்டில் சந்தோஷம் இல்லை என்று ஏங்காதவர்கள் ஒரு சிலரே. ஆகையினால் பணம் இருந்தும் நிம்மதி இல்லை. நிம்மதி இருக்கு, கையில் காசே இல்லை சார், ஓடி ஓடி உழைக்கிறோம், ஒருனா இல்லை, வட்டி கட்டியே மாளலை, வீடு வாங்கிட்டோம், கடன் தலைக்கு மேலே போயிட்டு. அப்படி உள்ளவர்கள் எல்லாம் கண்டிப்பாக கொண்டாடி வழிபட வேண்டிய விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் பராபவ வருஷத்தினுடைய இந்த ராகு கிரக தோஷம், காலசர்ப்ப தோஷத்தை அதிலிருந்து உங்களை காவந்து செய்வார், நல்வழி காட்டுவார். இப்படி செய்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஜோதிடம் சொல்பவர்கள் இதை சொல்லித்தான். இன்றைய நாள் எப்படி என்று சொல்வது ஒரு பக்கம் இருந்தாலும், என்ன தலைகீழ நின்னாலும் இந்த ராகு கேதுனுடைய நிழல் கிரகம் இல்லாமல் எந்த ஒரு கிரகத்தையும் இயக்க முடியாது. ஆன்டி கிளாக்வைஸில் அதுதான் கிராவிட்டி என்று சொல்வார்கள். ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேது போல் என்னென்னமோ நீங்கள் வசனம் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். நிழல் கிரகங்களுக்கு இடையிலே வாழ்க்கை இருப்பது போல் தோன்றும். பல பேர் சொந்த வீடு இல்லையே, சொந்த தொழிலில் பெரிய முழக்கம், பல கோடி முதல் போட்டேன், அதிலும் முடங்கி போய்விட்டது என்று ஏங்கிக் கொண்டு இருக்கின்ற எத்தனையோ பேர் கொண்டாட வேண்டிய நல்ல நாள். இந்த நேரத்தில் அக்னி நட்சத்திரமும் சேர்ந்து வருவதால் குளிர நல்ல கரும்பு ஜூஸ் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அப்படி வாங்கி கொடுப்போம். தானத்தை நல்ல விதமாக கொடுத்து நீங்கள் வாழ்க்கையில் மேல் நோக்கி செல்ல வேண்டும். எல்லோருக்கும் ஒரு அதிசயமான பெரும் மாற்றம் ஒவ்வொரு ஊரிலும், நாட்டிலும், மாநிலத்திலும், மாகாணத்திலும், உலகெங்கும் பெரும் மாற்றங்கள் ஏற்படும். சிலவற்றை பார்த்து நாம் பயப்படக்கூட நேரிடும். சிலவற்றை எப்படி நாம் கை கொள்வது, அதில் எப்படி நாம் அதிலிருந்து வெளிவருவது என்கின்ற அச்சம், பயம் இவைகளை கொடுக்கும் காலமானது இருக்கின்றது. ஆகையினால் எல்லாவற்றுக்கும் இறைவன் கடவுளை நம்பினார் கைவிடப்படார், குருவை நம்பினார் வெளிச்சத்துடன் இருப்பார். குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை. கோபூஜையுடன் விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்தை எங்கெல்லாம் செய்கின்றீர்களோ, ஒரு பசுமாட்டுடைய அந்த உடம்பு, அந்த சரீரத்தில் 33 கோடி தேவாதேவர்கள் இருக்கும். அந்த பசுவை வணங்கும் பொழுது பல கோடி ஆலயங்களுக்கு சென்று வந்த பலன்களும் கிடைக்கும். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடையவர்களால் அருணாச்சலா.